கேட்குமே. எல்லாரும் இங்க வந்து பாட்டு பாடலாம், பேசக்கூடாது பக்கத்துல. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி, உபத்திரவத்தில் பொன்னாய் விளங்குவாய். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே, சாட்சி வழியில் சங்கடம் இல்லை. ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார், ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, வவ்வாலு வவ்வாலு மரத்து மேல வவ்வாலு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழ தொங்குது வவ்வாலு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு, தலைகீழ தொங்குது வவ்வாலு. பாவ இருள் வாழ்க்கை வேண்டாமே, வேத வசனம் காட்டும் பாதையிலே செல்வோமே. பாவ இருள் வாழ்க்கை வேண்டாமே, வேத வசனம் காட்டும் பாதையிலே செல்வோமே. உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையை நீ வேண்டாமே, வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையை நீ வேண்டாமே, வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையை நீ வேண்டாமே, வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையை நீ வேண்டாமே. சரி, நெக்ஸ்ட் ஷாலலா சாங் நம்பர் சாங் நம்பர் 13. தன்னானே தன்னானே தந்தனே. தன்னானே தன்னானே தந்தன தன்னானே, தன்னானே தன்னானே தந்தன தன்னானே. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா. தீர்க்கன் நஞ்சாய் சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. ஏசாயா தீர்க்கன் நஞ்சாய் சொன்னாரே, வழி இதுவே வழி இதிலே நடக்க சொன்னாரே. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தம்பி, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. சொந்த வழியில் நீ நடந்தால் சோகமாய் போகும் தங்கை, நண்பன் வழியில் நீ நடந்தால் மாறி போகும் வாழ்க்கை. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. ஆலோசனை கர்த்தராம் அருமை இயேசு நமக்குண்டு, அவரின் சத்தம் கேட்டிடு ஆசீர்வாதம் பெற்றிடு. தன்னானே தன்னானே தந்தன தன்னானே, தன்னானே தன்னானே தந்தன தன்னானே. ஏலேலோ 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 ஐலசா, ஏலேலோ 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 ஐலசா. ஷாலலாலலாலலா ஷாலலாலலாலலா ஷாலலாலலாலலலலலலலா. வழி 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 இயேசுவே, நித்திய வாழ்வுக்கான வாசல் இயேசு கிறிஸ்துவே.
ராஜாவின் மனுஷன் வேண்டுதல் கேட்டார் இயேசுவே. உந்தன் நம்பிக்கை கண்டு அற்புதம் செய்வார் கிறிஸ்துவே. தம்பி தங்கையே கம்னை தந்திடு காப்பார் மறவாதே நம்பிக்கை கொண்டிரு. காரியங்கள் வாய்க்கச் செய்வார் விரும்பும் ஜெயங்கள் தந்திடுவார். காரியங்கள் வாய்க்கச் செய்வார் விரும்பும் ஜெயங்கள் தந்திடுவார். ஷலலலலலலலா ஷலலலலலலலா சிக்கு டக்கு சிக்கு குதிரையில சவுல் டக்கராக சென்றாரே தமஸ்குவுக்கு. டக்கு சிக்கு குதிரையில சவுல் டக்கராக சென்றாரே தமஸ்குவுக்கு. இயேசுவே வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொன்றிட சென்றாரையா. இயேசுவே வழி என்று நம்பும் மக்களை இழுத்து கொன்றிட சென்றாரையா. ஐயோ ஐயோ என்னாச்சி அவன் கண்ணு ரெண்டும் குருடாச்சி. ஐயோ ஐயோ என்னாச்சி அவன் கண்ணு ரெண்டும் குருடாச்சி. விண்ணின் ஒளி பிரகாசிக்க கீழே விழுந்தா நீ துன்புறுத்தும் இயேசு நானே சத்தம் கேட்டாரே. விண்ணின் ஒளி பிரகாசிக்க கீழே விழுந்தா நீ துன்புறுத்தும் இயேசு நானே சத்தம் கேட்டாரே. இயேசு நாமம் அறிவிக்கும் சுவிசேஷகர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தாரே. இயேசு நாமம் அறிவிக்கும் சுவிசேஷகர் இரத்த சாட்சியாக அவர் மரித்தாரே. ஹையா ஹையா என்னாச்சு இயேசுவே வழி என்றாச்சு. ஹையா ஹையா என்னாச்சு இயேசுவே வழி என்றாச்சு. சாங் நம்பர் 4 சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு மினி மினி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்ன மனமே எடுது. சின்ன சின்ன மனசு வண்ண வண்ண கனவு மின்னி மின்னி மறைகின்றது. பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறக்க சின்ன மனமே எடுது. மாயை தேடி ஓடி சென்றான் இளைய குமாரனே. பட்டபின் புத்தி வந்ததும் ஓடி வந்தான் தன்னிடமே. உலக மாயை இழுத்திடும் உன்னை உதறி தள்ளிடு நீ. இயேசுவே வழியும் ஜீவனுமானவர் ஓடிய வந்திடு நீ. ஓடிய வந்திடு நீ. ஓடிய வந்திடு நீ. ஓடிய வந்திடு நீ. அக்கா என்னக்கா? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேங்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. சரிக்கா. சமாதானம்க்கா? சமாதானம்க்கா. உங்களுக்கு சமாதானம்க்கா? சமாதானம் சமாதானம். சமாதானம். பின்னால இருக்கிற அண்ணன்மாருக்கெல்லாம் சமாதானம். சரி எல்லாரும் உட்காருங்க. சரி இன்னைக்கு எத்தனாவது நாள்? 8வது நாள். சரி தலைப்பு என்னது? அதுதான் சொன்னாங்க அவங்க, சமாதானத்தின் வழி. சரியா? எல்லாரும் சமாதானமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? சரி, சமாதானத்தின் வழியில் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற திருமறை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்குன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஈசாக்கு யார்? ஆபிரகாமுடைய குமாரன். வெரி குட். இந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்கும்போது அவங்க விதை விதைத்தாங்களாம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு என்ன செஞ்சாங்க? பலன் அடைந்தாங்க. எத்தனை மடங்கு பலன் அடைந்தாங்க? 100 மடங்கு பலன் அடைந்தாங்க. 100 மடங்கு பலன் அடைந்ததுனால அவங்க எப்படி ஆயிட்டாங்க? ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவானா மாறி வர வர என்ன செஞ்சாங்களாம்? விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். அவங்கக்கிட்ட இந்த ஈசாக்கு கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சான்? நிறைய ஆட்டு மந்தைகள் வச்சுருந்தாங்க. அப்புறமா
மாட்டு மந்தைகள் வச்சுருந்தாங்க. அடுத்து அவங்க கிட்ட அநேக பணிவிடைக்காரர். யாரெல்லாம் இருந்தா? ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக பணிவிடைக்காரர். அப்போ இந்த ஈசாக்கை பார்த்த உடனே அந்த பெலிஸ்தியருக்கெல்லாம் ரொம்ப கோபமும் அவங்கள பார்த்த உடனே பொறாமையுமா இருந்துச்சு. ஏன்? அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப பணக்காரங்களா, நல்ல வசதியா இருக்காங்க அப்படின்னு. இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணாரு? இந்த ஈசாக்கை என்ன செஞ்சிருவோம், நம்மளை விட்டு போக சொல்லிடுவோம். யார் வரா அப்படி சொல்றதுக்கு? அபிமெலேக் வந்து ஈசாக்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, எங்களை விட்டு நீங்க போயிருங்க. ஏன் அப்படின்னா, எங்களை காட்டிலும் நீங்க எப்படி இருக்கீங்க? பலத்தவானா இருக்கீங்க. எங்களை காட்டிலும் நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. அதனால நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஈசாக்கு என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணவே இல்லை. உடனே அவங்க இடத்த விட்டு எங்கே போகிறாங்க? கேராரின் பள்ளத்தாக்குக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கேராரின் பள்ளத்தாக்கு. அப்போ இவங்க கூட ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள், மேய்ப்பர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இவங்க கூட போகிறாங்க. ஆபிரகாம் இவங்க ஈசாக்குடைய அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய இடங்கள்ல துறவுகள்லாம் வெட்டி என்ன செஞ்சாங்க, அதுகளுக்கெல்லாம் வெட்டி பேர் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு ஆபிரகாம் மரித்த பின்பு அந்த துறவெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களாம், மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அந்த மூடின துறவுகளெல்லாம் திரும்ப அதை தோண்டி அவங்க அப்பா என்ன பேர் வச்சாங்களோ அதே பேரை தான் ஈசாக்கு என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. இப்போ இவங்க கேராரின் பள்ளத்தாக்குக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்யணும், ஒரு துறவை நம்ம வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இதான் துறவு. கேராரின் மேய்ப்பர்கள்லாம் வந்தாச்சு. துறவு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த துறவை என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. என்ன ஆச்சரியம், அந்த துறவு வெட்டின உடனே என்ன வந்துச்சு, அதில் இருந்து தண்ணி வந்துருச்சு. ஆஹா, தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த உடனே அங்கே உள்ளவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்க கூட வாக்குவாதம் பண்ணாங்க. அதனால இந்த துறவுக்கு ஈசாக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, ஏசேக்கு. என்ன பேர் வச்சாங்க? இவங்களோட வாக்குவாதம் பண்ணினதுனால ஏசேக்கு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் ஈசாக்கு அவங்க கூட இருந்தவங்க யாருமே என்ன பண்ணவே இல்லை, அவங்க கூட போய் வாக்குவாதமே பண்ணலை. அப்படி அந்த துறவை விட்டுட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, இன்னொரு துறவை என்ன செய்வோம், நம்ம வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேய்ப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு துறவை என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. கர்த்தருடைய கிருபையினால அங்கேயும் தண்ணீர் வந்துச்சு. அங்கேயும் என்ன செஞ்சாங்க, அவங்க மேய்ப்பர்கள்லாம் அவங்கள என்ன செஞ்சாங்க, திரும்ப அது எங்களுடைய துறவு தான், இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணதுனால அந்த இடத்துக்கு சித்னா என்ன பேர் வச்சாங்க. இப்போ எத்தனை துறவு வெட்டியிருக்காங்க? எதுலாம்? ஏசேக்கு, சித்னா ரெண்டையும் இவங்க தான் வெட்டினாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்களோடது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி வாங்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, திரும்பியும் நமக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக நமக்கு துறவு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு துறவு வெட்டினாங்க. அதுலேயும் நீரூற்று வந்துச்சு. ஆனால் யாருமே என்ன செய்யலை, அவங்க வாக்குவாதமே பண்ணலை. அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சாங்க, ரெகோபோத். என்ன பேர் வச்சாங்க, ரெகோபோத் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த ஈசாக்கு என்ன பண்ணுறாங்க, கேராரின் பள்ளத்தாக்குல இருந்து பெயர் சபாவுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கேராரின் பள்ளத்தாக்குல இருந்து பெயர் சபாவுக்கு போகிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு என்ன செய்கிறாங்க, தரிசனமாகி ஈசாக்கு கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று என்ன சொன்னாங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை
பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கே இருக்காங்க ஈசாக்கு? ஈசாக்கு எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன்? எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன்? பெயர்செபா. இப்போ ஈசாக்கு வந்து இங்கேயும் வந்தாலும் ஏசப்பா அவங்க கர்த்தரை வந்து என்ன செஞ்சாங்க? அவனுக்கு ஒரு துறவை கொடுத்து ஆசீர்வதிச்சு அந்த துறவுக்கு என்ன பேர் வச்சாங்க? ரெகேபோத். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து ஈசாக்கை வந்து யார் அவங்கள விட்டு போக சொன்னாங்க? அவங்கள விட்டு பிரிஞ்சு போக சொன்னது யாரு? அபிமெலேக்கு. திரும்ப என்ன செய்கிறாங்க? அந்த அபிமெலேக்கு ஈசாக்கை பார்க்கறதுக்காக வர்றாங்க. யாரெல்லாம் வராங்கன்னா, அபிமெலேக்குக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, சிநேகிதன், அகுசாத். இன்னொன்று சேனாபதி பிஹோல். 3 பேரும் என்ன செய்கிறாங்க? ஈசாக்கை பார்க்கறதுக்காக வராங்க. ஈசாக்கை பார்த்த உடனே ஈசாக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் எதுக்கு என்னைய பார்க்க வந்தீங்க? ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க? இவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப பலத்தவான்களாயிட்டீங்க, அதனால் எங்களை விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈசாக்கு உடனே கேட்டாங்க, எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இந்த அபிமெலேக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் எல்லாரும் எதுக்காக வந்திருக்கோம்? உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாங்க? சமாதான உடன்படிக்கை. நாங்கள் வந்து உங்களை என்ன செஞ்சோம்? நன்மையை செஞ்சு உங்களை நாங்கள் அனுப்பி வச்சோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு எங்களை என்ன செய்யணும்? எங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை எங்களோட பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு யார் சொன்னா? அபிமெலேக் சொன்னாங்க. உடனே ஈசாக்கு எல்லா காரியங்களையும் மறந்து அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களாம்? நல்ல முறையில் ஒரு விருந்து பண்ணி என்ன செஞ்சாங்க? அவங்கள சந்தோஷமாக அவங்களோட கூட ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களோட கூட என்ன பண்ணாங்க? சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. இன்னைக்கு நம்மளும் என்ன செய்கிறோம்? நிறைய பேர் கூட என்ன செஞ்சிடறோம்? சண்டை போட்டுடுறோம். ஆனால் அவங்க கூட போய் திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியல? அவங்களோட ஐக்கியம் வைத்து கொள்ள முடியல. ஈசாக்கை வந்து அபிமெலேக்கு வந்து பொறாமை கொண்டு தான் அவனை என்ன செஞ்சாங்க? அந்த இடத்த விட்டு போக சொன்னாங்க. திரும்ப அவங்க வரும்போது ஈசாக்கு என்ன செய்யவே இல்லை? அவங்களோட எந்த விதமான காரியங்களையும் அவங்களோட பேசவே இல்லை. சமாதான உடன்படிக்கை என்ன செஞ்சாங்க? உடனே என்ன செஞ்சாங்க? பண்ணி கொண்டாங்க. அதுபோல தான் நீங்களும் எல்லாரோட என்ன செய்யணும்? எப்பொழுதும் சமாதானமாக இருக்கணும். சரியா? சமாதானமாக இருப்பீங்களா? ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டில் யார்கிட்டயாச்சும் நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் என்ன செஞ்சுருக்கணும்? போய் அவங்களுக்கு சமாதானம் சொல்லி பேசிடணும். பேசுறீங்களா? எல்லாரும் பேசுவீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி தருவாங்க அக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வசனம் படிப்போமா? இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? புறா எதுக்குள்ள அறிகுறி? சமாதானத்தோட அறிகுறி. நம்ம இந்த நாளுக்குள்ளான வசனத்தை படிப்போமா? இப்போ கேட்க நாள் 8 சமாதானத்தின் வழி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. சமாதானத்தின் வழி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. வழி இதுவே, சமாதானத்தின் வழி. ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.
எல்லாரும் கை தட்டிடுமா? விபிஎஸ் கைத்தட்டல். தேங்க்யூ. எங்க இந்த கோயில் குட்டியார் ஆளையே காணும். நான் வந்துட்டேன்யா. கோயில் குட்டியார் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சரி சரி. ஒன்றும் இல்லை. என்ன மூப்பர்லாம் நீ யாரும் வந்த மாதிரி இல்லையே? இதா இப்போ வந்துருவாங்க ஐயா. சொல்லிட்டீங்கல்ல எல்லார்ட்டையும்? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்யா. சரி 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 குட்டியார். ஐயா அந்த தூரத்துல நம்ம மூப்பரையா வராங்க. வெயிட் பண்ணுவோம். மூப்பரையா வராரு, மூப்பரையா வராரு. தோத்துறையா தோத்துறையா தோத்துறையா. என்ன உபதேசியர் ஐயா, அவசரமா ஒரு கூட்டம்னு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ஞானப்பிரகாசம் ஐயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஆலயம் ஆராதனை வந்து ஒரு 12:30க்கு நம்ம வச்சிட்ருக்கோம். வழக்கமாகவே அப்படி தான் வச்சிட்ருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சு ஒரு 11:30 12க்கு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மக்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்கல்ல. அதனால தான் அதை யோசித்து நான் ஆராதனை டைமை மாற்றிடலான்ட்டு நான் நினச்சேன். உபதேசியர் ஐயா, நீங்கள் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் காலையிலே எந்திரிச்ச உடனே வேலைக்கு போயிடுவாங்க. தோட்டத்தில் போய் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதனால தான் ஆரம்ப காலத்துல இருந்தே 12 மணிக்கு தான் ஆராதனைன்னு சொல்லியிருக்காங்க. இதை மாற்றினீங்கன்னா எப்படி மக்கள் வருவாங்க? ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கர்த்தருக்கு நம்ம நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கி கொடுக்கணும். அதான் ஏன் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம முதல்ல ஆராதனையை வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிடுவாங்க. மக்கள் 12:30க்கு வந்து அடுப்புல தூங்க தாங்க செய்யறாங்க நம்ம ஆலயத்துல வந்து. என்ன செய்ய, மக்கள் களைப்புல வராங்க. அதான் ஏன் ஒரு ஆலோசனை, இது ஒரு 8:30க்கு நம்ம ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நான் நினைச்சேன். எனிவே 9:30க்கு ஆரம்பிச்சாதான் நம்ம ஆராதனை நம்ம நல்லபடியா நடக்கும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இல்லை உபதேசரியா, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. நீங்கள் எப்பவும் போல் வழக்கமாக 12 மணிக்கே நீ நடத்துங்க, அதுதான் நல்லது. இல்லையா ஒரு 8:30க்கு ஒரு 9:30க்கு ஆரம்பிச்சிடும் ஐயா. 9:30க்கு நம்ம ஆராதனை ஆரம்பிச்சு 12:30க்கு நம்ம முடிச்சிருவோம். ஐயா அப்படி வந்தாதான் ஐயா எல்லாரும் ஆலயத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போலாம் ஐயா. யோ கோயில் குட்டி, உன் வேலையை மட்டும் பாரியா, அப்புறம் எதுக்கியா மூப்பர்னு என்னையே கூப்பிட்டுருக்கீங்க? ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் ஐயா. கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும்னு எனக்கும் தெரியுவே. அப்போ எதுக்குவே மூப்பர்னு என்னையை கூப்பிட்டு ஏன்ட்ட ஆலோசனை கேட்கீங்க? இந்த பாருங்க உபதேச, 12:30 மணிக்கு தான் சரிப்பட்டு வரும். இதில் எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் 9 ஆலயம் ஆராதனை ஆரம்பமாகும். மக்கள் எல்லாரும் 9:30க்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துருங்க. இதுதான் என்னுடைய முடிவா இருக்கு. நீங்க அடுத்த வாரத்துல இருந்து 9:30க்கு நீங்க ஆராதனைக்கு வந்துருங்க. அதான் என்னால சொல்ல முடியும். நீ நடத்திடுவியா? நடத்தி பாருங்கயா. நான் இந்த ஆராதனைக்கு வரமாட்டேன். இந்த மரியா உபதேசியா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சு பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நடத்தும், எப்படி நடத்துது நாரும் பார்க்கவே. கணக்கு கிளம்புவோம். ஆண்டவரே, இப்போ நடந்த சம்பவத்தை நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே. நான் எதுவும் தவறாக பேசிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா ரொம்ப நல்லவர். அவருக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசிட்டு போகிறாரு. அவருடைய மனசையும் நீங்கள் மாற்றிருங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற இந்த மனக்குமுறலையும் நீங்கள் எனக்கு சரி பண்ணி தாங்கய்யா. நிறைய பார்த்துக்கோங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஐயா என்ன கணக்கு? ஒரு சந்தேகம்.
ஒரு சந்தேகம் ஐயா. ஃபர்ஸ்ட் கொடை எனக்கு பிடியப்பா, அதுக்கு பிறகு சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்க. எனக்கு இல்லையா சந்தேகம், என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் ஐயா. உன் பொண்டாட்டிக்கு சந்தேகம்னா என்கிட்ட எதுக்குப்பா கேட்க? இல்லையா, நீங்க முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டெய்லி தவறாம போயிருவீங்க. ஆமா இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க. ஆமா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றீங்கயா. ஏன் கோயிலுக்கு போக மாட்டேங்க? ஏய் கணக்கே, உனக்கு தெரியும்ல அன்னைக்கு நடந்த சம்பவம். கொடை எடுடே, கொடை எப்படி? எனக்கு பிடியப்பா. அன்னைக்கு நடந்த சம்பவம் உனக்கு தெரியும்ல? தெரியுங்க. இந்த மரியா உபதேசியார் மூப்பர் என்னைய கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். அப்புறம் எப்படி நான் ஆலயத்துக்கு போவேன்? சரியா, மன்னிச்சிருங்க. அதனாலதான் நான் ஆலயத்துக்கு போகவே மாட்டேன். மூப்பர்னா நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும். நம்ம சொல்றதான் ஆலயத்துல உள்ளவங்க எல்லாரும் கேட்கணும். சரிங்களா? சரியா. அப்புறம் எதுக்கு நம்ம மூப்பன் இருக்கோம்? என்ன அப்படித்தான். கல்குட்டி, கொஞ்சம் வாங்க. நாளைக்கு ஞாயிறு ஆராதனைக்கு ஐயா வர்றதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஐயா வந்தால் நமக்கு எப்படியும் திருவிருந்து கொடுப்பாங்க. திருவிருந்து கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. நீங்கள் போய் கொஞ்சம் ஊரில் மக்கள்கிட்டலாம் போய் சொல்லிடுங்க. இன்றைக்கே நாளைக்கு காலையிலேயே வேலை கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் இப்போ சொன்னால் தான் ஏதாவது திருவிருந்துக்கு ஆயத்தமாக வருவாங்க. போய் வீடு வீடாக போய் சொல்லிடுங்க. எந்த வீடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோயில்குட்டி இங்கே ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஞானப்பிரகாசம் ஐயாட்டையும் நான் சொன்னேன்ட்டு போய் சொல்லுங்கள். அது ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருப்பாரு. அது அவர் எவ்வளோ நல்ல மனுஷன். நீங்கள் வேற, நீங்கள் போய் சொல்லுங்க. ஆண்டவர் அவர் இதயத்தை மாற்றிருப்பாரு. சரியா? கண்டிப்பாக போய் சொல்லுங்க. போய் சொல்லிட்டு வந்து என்கிட்ட என்னன்னு சொல்லணும். சரியா? சரி. ச்சே, இந்த உபதேசியார் ஐயா வேற ஞானப்பிரகாசம் ஐயா வீட்டில் வேற போய் சொல்லியிருக்கார். என்ன பண்ண? ஏ ஜான்சிங்கண்ணே, நாளைக்கு திருவிருந்து வச்சிருக்காங்க ஆலயத்துல, வந்துருங்கண்ணே. அண்ணே ஸ்ரீபடனே, நாளைக்கு திருவிருந்து வச்சிருக்காங்க ஆலயத்துல, காலையிலே வந்துருங்க. ஏ அக்கா பாரு, உங்களை தான் காலையில ஆலயத்துல திருவிருந்து வச்சிருக்காங்க, வந்துருங்க ஆயத்தத்தோட. அண்ணே உங்களையும் தான், வந்துருங்கண்ணே. கையாமிக்கு விடப்பா. என்ன கணக்கு? இந்த தென்னந்தோப்பு கணக்கெல்லாம் எப்படி சரியா போயிட்டு இருக்கா? எப்படி அது ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஆமாய்யா, தப்பான இங்க இருக்கு. பாருங்க, கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. அந்த ஏகாம்பரத்துக்கு துட்டு வாங்காம இனி என்ன செய்யக்கூடாது? சரக்கு கொடுக்க கூடாது. ஆமா, இப்ப பாருங்க, அங்கதான் தப்பு நடக்குது. என்ன மாத்தி பிடிச்சிட்டயா. அதனாலதான் நீ கணக்கா இருக்க. ஞானப்பிரகாசம் ஐயா வீடு வேற திறந்தா இருக்கு. சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் வாங்குனீங்களையா? ஐயா என்ன செய்வார்னு வேற தெரியலையே. அதை நான் தான் சொல்லிடுதான்ப்பா, நீ எழுதிக்கப்பா. கணக்கு கரெக்டா இருக்கும்ப்பா. கணக்கெல்லாம் சரியா பார்த்துக்கோ. அதனாலதான் நம்பிக்கை. கணக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சந்தோஷம். ஐயா கோயிலுக்குட்டியா ஐயா, ஓய், என்ன கோயில் குட்டி? ஐயா நாளைக்கு சர்ச்சில் திருவிருந்து ஆராதனை வச்சிருக்காங்க. நடக்கட்டும், சந்தோஷம்தான். ஐயா நம்ம உபதேசியார் ஐயா உங்களை கண்டிப்பா கலந்து கொள்ள சொன்னாங்க. ஐயா வந்துருங்க ஐயா. உபதேசியா வர சொன்னானோ? அன்னைக்கு சொல்லிட்டு வந்துட்டான்ல கோயில் குட்டி, நீ பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஐயா பார்த்து பேசுங்கய்யா கொஞ்சம். கணக்கு உன் வேலையை மட்டும் நீ பாரு. இங்க பாருங்க கோயில் குட்டி, வீடு தேடி வந்திருக்கீங்கன்ற மரியாதையினாலதான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயர் வரட்டும், திருவிருந்து நடக்கட்டும், நான் எக்காரணத்து கூட்டும் அந்த ஆலயத்தை பக்கம் என்ன செய்ய மாட்டேன், தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். மரியாதையா பேர் இடத்த காலி பண்ணி. ஐயா உபதேசியார் மேல உள்ள கோவத்தை ஆலயத்துல காட்டாதீங்க ஐயா. கடவுள்காரி ஐயா, திருவிருந்துக்கு வந்து சேருங்க ஐயா. என்ன கோயில் குட்டி, எனக்கே புத்திமதி சொல்லுதியா? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான மூப்பருக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு? கணக்கு இவனை அனுப்ப, நீ டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான். போயா போ. சரி ஐயா. திருவிருந்தான், நான் தான் அந்த ஆலயத்து பக்கமே வரமாட்டேன் இருக்கானே. அந்த ஏசுவரியான ஊழியர் இங்க இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த ஆலயத்து பக்கமே ஏன்
திருவிருந்த ஆராதனையில கூட பங்கு பெற மாட்டேன். ஐயா அந்த உபதேசியார் ஐயா ரொம்ப நல்லவங்கன்னு ஊருக்குள்ள வேற சொல்லிக்கிட்டுதாங்க. கணக்கு டென்ஷன் ஏத்திராத, இழுத்துறா இழுத்து. மன்னிச்சிருங்கய்யா, ஓடி போய் வாங்கிட்டு. மன்னிச்சிருங்கய்யா. நாளைக்கு திருவிருந்த ஆராதனையில் நான் எப்படி முதல்ல பங்கெடுக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியலை. எனக்கும் இந்த ஞானப்பிரகாசம் ஐயாவுக்கும் இருக்கிற மனமுறிவில் என்னால் எப்படி இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடியும்? ஒருவேளை என் மேலே ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு மனசில் சமாதானத்தை தாங்க. நான் சமாதானம் இல்லாமல் அந்த திருவிருந்த ஆராதனையில் நான் பங்கெடுக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்ம ஞானப்பிரகாசம் ஐயாவையும் நீங்கள் சந்திங்க. அவங்க மனசையும் நீங்கள் மாற்றி நாளைக்கு அந்த திருவிருந்த ஆராதனையில் எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் பங்கெடுக்க வச்சுருங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற இந்த வரிகளை நான் எழுத போகிறேன். கண்டிப்பாக நான் எழுதி வைக்கணும். சகோதரா, கத்தரின் பந்தியில் வா. ஜூன் போடலாம். கோயில்குட்டி, மொத மணி அடிச்சிருங்க. ஐயா வந்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா அடிச்சிட்டேன் ஐயா. சரியா. ஐயா வர்ற மாதிரி இருக்கு. போய் நம்ம கூப்பிட்டு வந்துடலாம். சரியா. ஐயா வந்துட்டாங்களே. தோத்துறேன் ஐயா, தோத்துறேன் தோத்துறேன். ஐயா பையா வாங்க, பையா வாங்க. ஐயா கொடையை தாங்க, கொடையை தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீ காலையில் எல்லாரும் பைபிள் வசித்தீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணீங்களா? ஐயா முதல் மணி அடிச்சாச்சுல ஐயா? முத மணி அடிச்சாச்சுயா. ரெண்டாவது மணி அடிச்சிட வேண்டியதானே ஐயா? ஐயா ஒரு நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா மட்டும் இன்னும் வரல. எல்லாரும் வந்து நான் ஒரு 8 என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. சரி எல்லாரும் வந்துட்டாங்க, சீக்கிரம். கண்டிப்பா. கொஞ்சம் இருங்க ஐயா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன கணக்கு?
நிற்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, உட்காரு. சரியா, தேங்க்ஸ்யா. ஏகாம்பரம் காசை கொடுத்துட்டாரா கொடுக்கலையா? அவரு அண்ணா தரேங்காரு, இன்னும் தர மாட்டேங்காரியா. சரி, எனக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு வாங்கன்னு சொன்னார். கஷ்டப்பட்டு பேசிட்டோம், இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் போகக்கூடாது. ஐயா அந்த என்ன வாராரு பாருங்க. அவன் வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டு கதவை பூட்டி, சரியா. வாயை மட்டும் திறந்துடாத நீ. சரியா. ஐயோ, கதவை பூட்டிட்டாங்களே.
சரி, ஸ்கிட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, இது ஏற்கனவே நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் போட்டது தான். இந்த சமாதானத்தின் வழி அதில் நமக்கு வந்து உண்மை சம்பவமாக இந்த ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மரியான் அவங்க வந்து ஞானப்பிரகாசம் ஐயாவை என்ன செய்கிறாங்க, தவறுதலாக பேசி அவங்க மேலே உள்ள கோபத்தில் ஆலயத்துக்கு போகலை, திருவிருந்து ஆராதனையிலும் என்ன செய்யலை, பங்கு பெறலை. ஆனால் அவங்க வந்து கூப்பிடும்போது ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கி சமாதானத்தோடு என்ன செய்கிறாங்க, திரும்ப திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறாங்க. நம்மளுமே இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறும்போது எப்படி பங்கு பெறணும் அப்படின்னா, உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும், எல்லாரோடையும் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற முடியும். காலையில் என்ன செய்யணும், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், தகுதிப்படுத்தி நம்மளை ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறமா தான் என்ன செய்யணும், இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறணும். இதுதான் இன்னையோட சமாதானத்தின் வழிங்கிற தலைப்பில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறது. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளின் தகப்பனே ஏசப்பா, நாள் 8க்குள்ளே நாங்கள் கடந்து வந்து ஏசப்பா சமாதானத்தின் வழியை நாங்கள் ஆண்டவரே இன்னைக்கு கற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கரத்தில் கொடுக்கிறோம், ஆசிரியர்களும் கரத்தில் கொடுக்கிற ஏசப்பா. நீர் கொடுக்கிற சமாதானத்தினால் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் மற்றவர்களுடன் சமாதானமாய் தகப்பனே அப்பா ஆண்டவரே மூக்குள்ளாய் ஜீவித்து தகப்பனே ஏசப்பா ஒளி வீச எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. நாங்களும் கர்த்தாவே ஏசப்பா நீர் சொன்னது போல தகப்பனே ஒருவருக்கொருவர் அன்பிலும் தகப்பனே நல்ல ஒரு ஐக்கிய சமாதானத்திலும் நிலைத்திருந்து ஏசப்பா உமக்குள்ளே ஜீவிக்க தகப்பனே நீர் காட்டிய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுக்கு கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடல்கள், வசனங்கள், கதைகள் உண்மை சம்பவம் மூலமாய் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டோப்பா. இந்த நாளின் தகப்பனே மீதியாக தகப்பை இருக்கிற தகப்பனே எங்களுடைய கிளாஸ்லையும் நாங்கள் படிக்க போகிற தகப்பனே கதைகள் அப்பா வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க ஏசப்பா. மீதியான ஒவ்வொரு நேரங்கள் நிமிஷங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
விட்டு கொடுத்தா தெரியுமா? வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, இந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, இந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. சமாதான வழியிலே செஞ்சதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியிலே செஞ்சதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியிலே நீயும் செஞ்சால் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திடுவார். சமாதான வழியிலே நீயும் செஞ்சால் பாதையிலே செஞ்சிடுவாய். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே செஞ்சிடுவாய். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே செஞ்சிடுவாய். ரெடியா? ஓகே, ஈஸியா இருந்துச்சு. ஆக்ஷன் போடலாமா எல்லாரும்? ஓகே, 1 வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, என்ன வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. பாடிக்கிட்டே, வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, இந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. ஏசேக்கை விட்டு கொடுத்தா தெரியுமா? சித்னாவை விட்டு கொடுத்தா தெரியுமா? ஏசேக்கை விட்டு கொடுத்தா தெரியுமா? சித்னாவை விட்டு கொடுத்தா தெரியுமா? வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு. சத்தமா, வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. வாக்குவாதம் பண்ணாதவர் ஈசாக்கு, இந்த வம்புக்கும் போகாதவர் ஈசாக்கு. சமாதான வழியில செஞ்சதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியில செஞ்சதால ரெகோபோத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். சமாதான வழியிலே நீயும் செஞ்சால் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திடுவார். சமாதான வழியிலே நீயும் செஞ்சால் வளர்ச்சியின் பாதையிலே செஞ்சிடுவாய். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே செஞ்சிடுவாய். நிச்சயம் வளர்ச்சியின் பாதையிலே செஞ்சிடுவாய். ரெடியா? ஆக்ஷன் பாப்பா. ரெடியா? ஆக்ஷன். ஓகே, நல்லா லெஃப்ட் ரைட் பண்ண போறீங்க. சரி, 1 2 3.
சரி உட்காந்துக்கோங்க. நம்ம தொடர்கதைக்கு நேரா போக போகிறோம். எல்லாரும் கீழே உட்காந்தாச்சா? சரி, நல்லா ரெஃப் ரைட்லாம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் அசைஞ்சுக்கோங்க. நோட்டு பேனாலாம் கையில் எடுத்துக்கோங்க. தொடர்கதை கேட்போமா? கேட்போமா? சரி, நேற்று எதோட முடிஞ்சது? ராஜினாமா கடிதம் எங்கே கொடுத்தாங்க? நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுல இருந்து வெளியே வர்றதுக்காக ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு முடிச்சேன். உலக அளவில் பல கூட்டங்களில் எமிலனை பங்கு பெற்றாங்க. அது மட்டும் கிடையாமல் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்தாபகராக இருந்தாங்க. அந்த ஊழியத்தில் மிகவும் கடுமையாக உழைச்ச ஒரு முதுகெலும்பான ஒரு தூணவர். ஊழியத்திற்காக நிறைய வளர்ச்சி பணிகளை செஞ்சு வந்தாங்க. அந்த தருணத்தில் தான் இந்த எமிலனை என்ன பண்ணாங்கன்னா, வருடாந்திர முகாம் நடக்கும்போது அங்கே இருக்கிற குழு உறுப்பினர்களிடத்தில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. நண்பர் சுவிசேஷ குழுவிலேருந்து நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு 2 முக்கியமான குறிக்கோள் வந்து அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு நிறைவேற்றப்படலை. ஒன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த இதய மொழியில் வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற சுதேச ஊழியர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சுருந்தாங்க. அதை அந்த குழு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளலை. தன்னுடைய இதய மொழியில் அந்தந்த இடத்துல அங்கங்கே சுவிசேஷ ஊழியர்களை சுவிசேஷ பணிக்காக அமர்த்தணும்னு ஒரு கொள்கையை வச்சாங்க. அதை அந்த குழுவினர் ஏற்றுக்கொள்ளலை. 2வது குறிக்கோள் என்னென்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பத்திரிகையை நம்ம வெளியிடணும். மக்கள் உற்சாகமாக எழும்பி கொடுப்பதிலையும் ஜெபிப்பதிலையும் உறுதுணையாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய பத்திரிகை ஒன்று வெளியிடணும்னு சொன்னாங்க. இதையும் அந்த நிர்வாக குழு ஒத்துக்கொள்ளலை. இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனம் கசந்தவங்களா ராஜினாமா கடிதத்தை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இந்த கொடுக்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் அங்கே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, மிகவும் சோர்வுற்றவராக வெளியே வந்தாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்த ஓவியரான அந்த அண்ணன் பேர் என்னது? ஒரு ஓவியரை சிவகாசியில் போய் கண்டுபிடிச்சாங்களே, அந்த ஓவியர் பேர் என்னது? நவநீதரன். அந்த அண்ணனோட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணாங்க. இந்த ஊழியத்தை நீ என்ன பண்ணு, தொடர்ந்து பார்த்துக்கொள்ளு, இங்கே இருக்கிற காரியங்களை முன்னின்று என்ன பண்ணு, எல்லா வேலைகளையும் செய்து கொடுன்னு சொல்லி ஜபம் பண்ணி அவங்க 2 பேரும் ரொம்ப மனம் கசந்த அழுது என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த கடந்து எங்கே வந்தாங்கன்னா, தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய மனைவி வீட்டில் தூத்துக்குடியில் இருந்தாங்க. அப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக பேட்ரிக் ஜாஸ்வா ஐயாவும் சாம் கமலேஷன் ஐயாவும் வீட்டுக்கு போய் சொன்னாங்க, எமில் நீ தயவுசெய்து இந்த பொறுப்புலேருந்து வெளியே வராத, நீ இதை என்ன பண்ணிடு, நிராகரிச்சுட்டு திரும்பி என்ன பண்ணு, ஊழியத்துக்குள்ளே வா, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ந்து ஊழியம் செய்வோம் சொன்னாங்க. ஆனால் எமில் என்ன தன்னோட எடுத்த உறுதியில் வந்து உறுதுணையாக இருந்து, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஊழியத்தை தொடர்ந்து பயணம் செய்யுங்க, நான் கர்த்தர் விடும் வழியில் மறுபடியும் என்ன பண்ணுறேன், பயணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய வீட்டில் ஒரு தனிமையை தேடினாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனிமையில் உட்காந்து ஜபம் பண்ணுறதுக்காக நேரத்தை தேடி கொண்டிருந்தாங்க. அந்த வேளையில் நம்மளோட ஆனந்தி அக்கா அவங்களுடைய மனைவி வந்து தூய மரியன்னை மேல்நிலை கல்லூரியில் என்ன பண்ணாங்கன்னா, தூத்துக்குடியில் பேராசிரியராக என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. தூய மரியன்னை கல்லூரியில் துணை பேராசிரியராக என்ன பண்ணாங்கன்னா, ஆனந்தி அக்கா அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. அதனால் காலையில் அவங்க கல்லூரிக்கு கடந்து சென்ற உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கதவையும் மூடினாங்க. வீட்டில் உள்ள ஒரு தனிமையான அறையில் போய் இருந்தாங்க. கண்ணீரோடு என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல ஊழியம் தந்தீங்க, நண்பர்களோடு சேர்ந்து நண்பர் ஐக்கியமாக இருந்து நண்பர் சுவிசேஷ குழுவாக ஆரம்பித்து பல காரியங்களை செய்கிறதுக்கு உதவி செய்வீங்க, என் கூட இப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி தனிமையில் அழுது என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. அப்படி அழுது ஜபம் பண்ணும்போது அவங்க
அதற்கு முன்பதாக சில தினங்களுக்கு முன்பதாக எழுதின கர்த்தனே என் துணையாணி அந்த பாடலை பாடி தன்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தி கொண்டவரா ஒரு மன நிறைவோடு எழுந்து என்ன பண்ணாங்க, அமர்ந்து கதவை திறந்தாங்க. அந்த சமயம் 1977 ஆத்தும அமைதி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் எழுதுறதுக்கு அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதுக்காக அவங்க டெல்லிக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால அவங்க உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே பயணம் செய்தாங்க. அந்த ஆத்ம அமைதி பத்திரிகையில் எழுதுறதுக்காக டெல்லி செல்லும்போது ஜான் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சந்திச்சாங்க. அந்த குடும்பத்தினருடைய வீட்டு கீழே தான் வந்து இந்த அண்ணன் தங்கி இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது இந்த எமில் அண்ணன்ட்ட, அண்ணே நீங்களே எங்கள் கூட என்ன பண்ணுங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எமில் அண்ணனை வற்புறுத்தி என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த கூட்டத்தை ஒரு கன்னடா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் என்ன பண்ணானா நடத்திட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் போய் கலந்துருக்கும் போது அந்த கூட்டத்தை நடத்தின அண்ணன் இந்த எமில் அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா, அண்ணனே வாங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா, எங்களுக்கு தெரியவே தெரியாது, வந்து என்ன பண்ணுங்க ஒரு சில வார்த்தைகளை எங்களோட ஊழியத்தில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அந்த அண்ணனை மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அந்த அண்ணன் இயேசுவின் அன்பின் நற்செய்தியை எப்படி ஊழியர்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், எப்படி ஊழியம் செய்யணும்னு தன்னுடைய பாரத்தை என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, உறக்கம் தெளிவோம் என்கிற பாடலை அங்கே பாடினாங்க. இந்த பாடலை கேட்டு அங்கே வந்து அநேகர் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை முழு நேர ஊழியத்துக்கென்று அர்ப்பணம் செய்தாங்க. அவங்கள கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. இது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே வந்திருந்த ஒருத்தன் கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் ஊழியத்தில் இருக்கிற அகில உலக வானொலி இதை பற்றி எடுத்து சொல்கிறேன், நீங்கள் இந்த இதில் என்ன பண்ணணும், பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தாங்க. அப்போ இந்த அண்ணன் சொன்னாங்க, இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் வந்து யாரும் சொல்லப்பட்டிராத சுவிசேஷமே அறிவிக்கப்பட்டிராத இடத்துக்கு போய் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து கடந்து வந்துருந்தாங்க. மறுபடியும் 1978 என்ன பண்ணாங்கன்னா பில் மயல் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் வந்திருக்கும் போது இந்த ஜான் ரிச்சர்ட்டோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போது நான் இந்த உலக வானொலியில் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஊழியரை நான் தேடிட்டு இருக்கேன், யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜான் ரிச்சர்ட் உடனே சொன்னார், எமில் ஜபசிங்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல ஊழியம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. இதே போல் அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணாங்க எமிலனோட பேரை சொன்னாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா பில் மயல் வந்து என்ன பண்ணாங்க, எமிலுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அதில் நீ எனக்கு சென்னையில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. உடனே அதுக்கு கீழ்ப்படிந்தவரா எமிலன் அந்த கடிதத்தை பார்த்தோன்னே சென்னைக்கு கிளம்பி பில் மயலை பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க போனாங்க. அங்கே போய் பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அகில உலக வானொலியில் பேச, நீங்கள் வாங்க எங்கள் ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்தி கொடுங்க, அநேக மக்கள் மத்தியில் உங்களுடைய சுவிசேஷம் போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொன்னாங்க. உடனே எமில் என்ன சொன்னாங்க, இல்லை நான் ரோமர் 15:21 படி என்ன பண்ணும், நான் மற்றவருடைய ஊழியத்தின் மேல் அஸ்திபாரம் கட்டாமல் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இதுதான் என்னுடைய பாரம். நான் வந்து என் தேசத்தில் இருக்கிற யாருமே இயேசுபாவத்தை அறிவிக்காத மக்கள் மத்தியில் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், இதுக்காக தான் நான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன், நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த வானொலி நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பில்மயல் சொன்னார், இந்த உலக வானொலியும் என்ன சொல்லுது அப்படின்னா அறியப்படாத மக்கள் மத்தியில் யாருமே போகப்படாத இடத்துல எல்லாரும் கேட்குற வகையில் என்ன பண்ணணும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் இதுவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் இணைஞ்சு என்ன பண்ணுங்கள் செயல்படுங்கன்னு வலுப்புறுத்தினதுனால 1978 ஜனவரியில் TWR இந்தியா இயக்கத்தில் சேர்ந்து அங்கே வானொலி நிகழ்ச்சியை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு என்ன பண்ணாங்க பிரயாசப்பட்டாங்க. அது பேர் தான் விஸ்வவாணி. 1978 ஜனவரி TWR இந்தியா ஊழியத்தில் பதிவு செய்யப்பட்ட வானொலி நிகழ்ச்சியாக விஸ்வவாணி அப்படிங்கிற ஊழியம் என்ன பண்ணுச்சு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா பலருக்கு வந்து அகில உலக இந்திய வானொலி மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாங்க அநேக மக்களை கூட்டி சேர்ப்பதில் என்ன பண்ணாங்க உறுதுணையாக இருந்தாங்க. யாரெல்லாம் இந்த விஸ்வவாணி நிகழ்ச்சி காலையில் கேட்டிருக்கீங்களா? காலமே தேவனை தேடன்னு ஒரு பாடலோடு என்ன பண்ணும் ஆரம்பிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் எங்கள் வீட்டில் போடுவாங்க.
இப்போ தான் அது நிறைய பேர் வீட்டில் கேட்கப்படுறதில்ல. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எல்லார் வீட்லேயும் நம்மளுடைய ஆதி பெற்றோர்கள் அதிகமாக கேட்டு விரும்பிய ஒரு நிகழ்ச்சி, எல்லார் வீட்லேயும் அது கேட்கப்படும். அந்த இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அண்ணன் வல்லமையாக இந்திய தேசத்து மேலே பாரம் கொண்டு அநேகர் இயேசுவண்டை சேர்ப்பதற்கு அகில உலக வானொலியில் என்ன பண்ணாங்க, பணி செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த நிகழ்ச்சியானது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த 4 இடங்களில் தென்னிந்தியாவில் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பை பண்ணுறதுக்கு இவங்க ஒரு பொது காரியதரிசியின் பிரதிநிதியாக இருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊழியத்தில் செயல்பட்டு வந்தாங்க. இந்தியாவில் நற்செய்தி வந்து எல்லா இடங்களிலும் பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணமான ஒரு ஆளாக என்ன பண்ணாங்க, கருதப்பட்டாங்க. 1979 ஆகஸ்ட் மாதம் 30 1979 ஆகஸ்ட் மாதம் 30 இந்த டிடபிள்யூஆர் இந்தியா இயக்கத்திலேருந்து உலக அளவில் இவங்க தான் என்ன பண்ணணும், பிரதிநிதியாக இருக்கணும்னு நியமனம் செஞ்சு எம்எல்ஏ வற்புறுத்தினதுனால அந்த இதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு டிடபிள்யூஆர் இந்தியா இயக்கத்தில் பொது காரியதரிசியாக அங்கே இருந்து உலக அளவில் என்ன பண்ணாங்கன்னா இந்த வானொலி நிகழ்ச்சியை எடுத்து செல்வதற்கு மிக முக்கியமான ஆளாக இருந்து என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க, இந்த ஊழியத்தை வந்து தட்டி எழுப்பி கொண்டு போயிட்டு இருக்கும்போது 1979 நவம்பர் 20 ஒரு சோகமான நாளாக அமைஞ்சுது. 1979 நவம்பர் 20 ஒரு சோகமான நாளாக அமைஞ்சது. தனது 74வது வயதில் எமிலனுடைய தகப்பனார் ரெவரண்ட் ஒய்சி நவமணி ஐயா தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. இந்த செய்தியை கேட்டவுடனே ரொம்ப மன உடைஞ்சவங்களா அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. நவமணி ஐயாவோட அடக்கத்தில் என்ன பண்ணாங்க, தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தானோடனே எல்லாரும் அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படி தானே, எல்லாரும் அழுகையோடும் கவலையோடும் காணப்பட்டாங்க. தன்னுடைய 10 பிள்ளைகளையும் தேவனுக்கென்று வழிநடத்துவதில் மிகவும் முக்கியமான காரணம் அவர். அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நேரமும் வேத விளக்க அறிஞத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறதுலேருந்து அவங்கள வழிநடத்தி செல்றதுலேருந்து மிக முக்கியமான நபராக அந்த குடும்பத்தில் இருந்தாங்க. அவங்க தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தானோடனே கண்ணீரோடு எமிலன ஒரு அழகான பாடலை பாடினாங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தன் தகப்பனாருக்காக அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை அன்றைய தினத்தில் என்ன பண்ணாங்க, ஏற்றினாங்க. அந்த பாடலை இப்பவும் நாம் எல்லா அடக்க ஆராதனையிலும் என்ன பண்ணுறோம், பாடிட்டு வரோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை தன்னுடைய தகப்பனார் ஒய்சி நவமணி ஐயாவுக்காக அவங்க இறந்துருக்கும் போது எம்எல் ஜபசிங் அண்ணா பாடினாங்க. இந்த அண்ணன் இந்த இதனால் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு 1980 மே 1 தூத்துக்குடியில் ஒரு சில ஊழியர்களோடு சேர்ந்து முயல் தீவு அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக வாலிபர்கள் எழும்பணும்னு சொல்லி போராடி என்ன பண்ணாங்க, இந்த முயல் தீவில் போய் என்ன பண்ணாங்க, ஜபம் பண்ணாங்க. இப்படி அவங்களுடைய ஊழியம் வந்து வளர்ந்து கொண்டே வந்துச்சு. 1987 இந்த விஸ்வவாணி இயக்கமானது மிஷினரி இயக்கமாக மாற்றப்பட்டது. வெறும் வானொலி இயக்கமாக இருந்த இந்த அகில உலக வானொலியானது மிஷினரி இயக்கத்தையும் சேர்த்து பண்ணுறதற்கு அனுமதி பெறப்பட்டது. 1987 ஜூலை மாதத்தில் இந்த விஸ்வவாணியானது வெறும் வானொலி இயக்கமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு மிஷினரிகளை அனுப்புவதிலேயும் ஊழியம் செய்வதில் என்ன பண்ணாங்க, காரணமாக அமையப்பட்டது. பவுல் என்ன சொல்கிறாரு, நான் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஆசியாவிலும் ஐரோப்பியாவிலும் சபைகள் பெருகினது போல நம்மளுடைய இந்திய தேசத்தில் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் திருச்சபைகள் எழும்பணும், அநேக ஜப குழுக்கள் எழும்பணும்னு சொல்லி மிகவும் பாரத்தோட எமிலனை என்ன பண்ணாங்கன்னா இந்த வானொலி ஊழியத்தையும் மிஷினரி ஊழியத்தையும் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அதுக்காக நிறைய பேரிடத்துலேருந்து ஜப குழுக்கள்லேருந்து காணிக்கை பிரிப்பதுலேருந்து அவங்கள ஜபத்தில் வழி நடத்துறதுலேருந்து அதிகமான வேலைகளை செஞ்சாங்க. மலைகள், அடர்ந்த காடுகள், மேடுகள் என சந்திக்கப்படாத எல்லா இடங்களுக்கும் ஏறி சென்று ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவ மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. இவங்கள பாராட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா
ஆண்டவருடைய தரிசனத்தின்படி இந்த அண்ணன் என்ன செய்யுங்கன்னா அகில பார விசுவாசி சங்கம் என்ற அமைப்பை ஒன்று என்ன பண்ணாங்க, அதில் தொடங்கினாங்க. அகில பாரத விசுவாசி சங்கதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. அதன் மூலமாக அநேக அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணணும், உருவாகணும். இந்திய தேசத்து கிராமத்துக்குள்ளே நிறைய பேர் எழும்பணும்னு சொல்லி உருவாக்குனாங்க. பல இடங்களுக்கு செல்லும்போது பல பாஷை தெரியாத, மொழி தெரியாத மக்கள் அங்கே இருப்பாங்க, அப்படி தானே? இங்கிருந்து அனுப்பப்படுற ஊழியர்களுக்கு வார்த்தைகள், அவங்களுக்கு தமிழ் தெரியும், ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிற மலைஜாதி வாசிகளுக்கு அவங்களோட பாஷையை கற்றுக்கொள்வதற்காக ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவங்கள பிரிச்சடித்து எஸ்ரா முகாம் அப்படிங்கிற முகாமில் தங்க வச்சு அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அவங்களையே கொண்டு அவங்களுடைய இதய மொழியில் அவங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி பரவுவதற்கு பல குழுக்களை அமைச்சாங்க. இதை எஸ்ரா முகாம் அப்படிங்கிற மூலமாக செய்து வந்தாங்க. இந்த வானொலியில் வந்து அவங்க எதிரொலி ஆலயமணி அப்படிங்கிறதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 1980 தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்காக நன்றி பலிகளை என்ன பண்ணாங்க, ஏறெடுத்தாங்க. இப்படி போயிட்டே இருந்த TWR இந்தியா இயக்கத்தினுடைய இந்த விஸ்வவாணியானது பல மிஷினரிகளையும் பல சுவிசேஷர்களையும் அநேக திருச்சபைகளும் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது. இதனுடைய வளர்ச்சி போயிட்டே இருக்கும்போது இவங்க 1987 முதல் சமர்ப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை எழுதி தேவநாம மகிமைப்படுவதற்காக பல வேலைகளை செய்தாங்க. இந்த TWRனுடைய வானொலி பெருகுவதற்காக இந்தியாவில் 9 இடங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதியதாக வானொலி நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஜூன் அப்படிங்கிற அம்மையார் என்ன பண்ணார் அப்படின்னா டெல்லியில் இவங்க தங்கியிருந்து ஊழியம் செய்வதற்காக ஒரு அழகிய இடத்தை ஏற்பாடு செஞ்சாங்க. அங்கிருந்து உலகம் முழுவதும் வானொலி செல்வதற்கு அவங்க என்ன பண்ணாங்க, தயாராக இருந்தாங்க. அந்த சமயம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மணி வெடிப்பதனில் புகலிடம் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற பாடலை பாடி அநேக உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில் தன்னுடைய ஊழியர்களையும் தன்னுடைய வாழ்க்கையும் தேவனுக்காக என்ன பண்ணாங்க, அயராது உழைச்சி பாடுபட்டாங்க. இப்படி அவங்க வானொலி இயக்கத்துலேயும் மிஷினரி இயக்கத்துலேயும் ரொம்ப மும்முரமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறதுனால அவங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் பட்டணத்தில் வச்சு அவங்களுக்கு ஒரு விருது வழங்க போகிறாங்கன்னு சொல்லி அறிவிப்பு வந்தது. அதை 2000 ஆண்டு எமில் அண்ணனுக்கு அகில உலக வானொலி நிலையத்திலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு விருது வழங்கினாங்க. 2000 ஆண்டு TWR இந்தியா இயக்கத்திலேருந்து அவங்களுக்கு நியூயார்க் பட்டணத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விருது வழங்கினாங்க. இதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா குடும்பமாக போய் என்ன பண்ணாங்க, அந்த விருதை சந்தோஷமாக வாங்கி ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தங்களை இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியோடு என்ன பண்ணாங்கன்னா பாடுபட்டு வந்தாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்ததில் அவங்களுடைய பொண்ணு டென்சியாக இருக்காங்க இல்லையா, அவங்கள கணவரும் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை பார்க்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சில தினங்கள் என்ன பண்ணுங்கள், வேலூர் CMCக்கு வாங்கப்பா, நாம் போய் உங்களை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அவங்கள அழைச்சாங்க. அவங்க மிகவும் வருந்தி கேட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலூர் CMCக்கு 5 நாள் மட்டும் அங்கே போய் தன்னை பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க. அங்கே போய் அவங்களுக்கு என்ன பரிசோதனை செய்யப்பட்டதுன்னா தைராய்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அவங்க அந்த 5 நாள் மட்டும்தான் நான் வந்து உன் கூட CMC வெள்ளூரில் தங்கியிருப்பேன் ஆஸ்பத்திரியில், அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஊழியத்துக்கு கடந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நேராக பட்டை வாங்கின கையோட CMC வெள்ளூர் மருத்துவமனைக்கு போனாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தைராய்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது மருத்துவர்கள் சொன்னாங்க இவங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி டாக்டருடைய அறிவுரைப்படி எமிலனும் சரின்னு ஒப்புக்கொண்டாங்க. நேராக ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போனாங்க. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர்களும் குடும்பத்தினரும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நாமளும் அந்த அதிர்ச்சியோட காத்திருப்போம். மீதியை மதியானம் பார்ப்போம். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? என்னாச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கா? மதியானம் கேட்போம். சரியா? இல்லை நேர் முழங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க.
ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான மதியான வேலையில தகப்பனே ஏசப்பா, உம் ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காக நன்றி சப்பா. நாங்கள் கடந்து வந்த தகப்பான ஆண்டவரே ஏசப்பா, நாள் 8ஆம் நாள் விபிஎஸ் உடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, காலை முதல் இம்மட்டு கர்த்தாவே உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களையும் தகப்பனே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களையும், ஆசிரியர்களையும் தகப்பனே அப்பா எல்லாரும் நீங்க பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஏசப்பா, ஒரு நல்ல சமாதான வழி எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. வசனங்கள் மூலமாய், பாடல்கள் மூலமாய், கதைகள் மூலமாய், உண்மை சம்பவங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுனீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்களும் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு கர்த்தாவே ஏசப்பா, உம் நாமம் தகப்பனே ஏசப்பா அறிவிக்கப்படுவதற்கு தகப்பனே நீர் காட்டும் வழியிலே நாங்கள் செல்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிற ஏசப்பா. தகப்பனே, தங்களுடைய நேரங்களை தகப்பனே வீணாக செலவழிக்காதபடிக்கு தகப்பனே எப்பொழுதும் தகப்பனே உண்மைக்குள்ள தகப்பனே மறைந்து கொண்டவர்களாக உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஏசப்பா நீர் காட்டும் வழியிலே நடக்க கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு வழியும் கர்த்தாவே ஏசப்பா நீர் காட்டுகிற வழியாய் பிள்ளைங்களுடைய இருதயத்துல தகப்பனே ஏசப்பா நீர் ஆண்டவரை வீற்றிருந்து தகப்பனே ஏசப்பா இயேசுவே நீர் காட்டும் வழியில நாங்க நடக்கத்தக்க தகப்பனே மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு ஏசப்பா துதித்து கொண்டே கர்த்தாவே ஏசப்பா ஜபத்தின் மூலமாய் கர்த்தாவே ஏசப்பா ஆலோசனையை உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நம்பிக்கையின் வழியில நாங்கள் கடந்து வந்து தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு என்ன உபதிரவம் வந்தாலும் ஏசப்பா நீர் கொடுக்கிற சமாதானத்துக்குள்ள நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த நாளில் தகப்பனே மீதியான நேரங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே.